இன்றைக்கி ஒர்க் ஷாப் வந்து ஒர்க்கிங் வித் ஆக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங். ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்னா இப்போ ஒரு சீனை நம்ம எப்படி கன்சீவ் பண்ணிவிட்டு எந்த ஆங்கிளில் ஷார்ட்ஸ் வைக்கிறோம், பொசிஷனிங் ஆஃப் த ஆக்டர்ஸ், இப்போ அடுத்த சீனுக்கு வந்து நம்ம ட்ரான்சிஷன் போகும்போது எப்படி வந்து இந்த இந்த ஃபஸ்ட்டு சீனை நம்ம வந்து ஸ்டேஜ் பண்ணுறோன்றது தான் ஒரு லைக் ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங். ஸோ இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறது கூட என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஷார்ட்டு யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த ட்ரான்சிஷன் பண்ணுறதும் வந்து என்னம்மா ட்ரான்சிஷன் எல்லாமே இதில் வந்து வரும். ஸோ நான் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்த ஸ்டோரி வந்து 2 திருடர்கள். ஒருத்தர் வந்து பார்ஷியலி பிளைண்டு, இன்னொருத்தர் வந்து வாய் பேச முடியாதவர். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போய் திருட போகிறாங்க. ஸோ அல்டிமேட்டாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய் பேச முடியாதவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஆர்ஃபன். ஸோ அவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்க்குறாரு. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தோன்னா அவர் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த வீட்டில் இருக்கிறது அவரோட அண்ணன். இது வந்து அவங்க 2 பேருக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, இந்த வாய் பேச முடியாதவரும் பார்ஷியலாக கண்ணு தெரியறவரும் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அந்த சிச்சுவேஷனை எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. மோரோவர் அவங்க என்ன அதுக்கு மேலே டிஸ்கவர் பண்ணுறது என்னென்னா, அவங்க அண்ணன் அதாவது அந்த வீட்டோட ஓனர் வந்து இறந்துருக்காரு. ஸோ இவங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க, பட் அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ இதை தாண்டி அவங்க வந்து எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி வெளியே போகிறாங்க. ஸோ அந்த எமோஷ்னலாக ஒருத்தருக்கு வந்து அது எப்படி கேரி அவுட் ஆகுறது தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க சேலஞ்சு. இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஆக்டர் 2 பேரும் நான் வச்சு பண்ணியிருக்கேன்னா, ஒருத்தர் வந்து பார்ஷியலி பிளைண்டாக இருக்கவர்கிட்ட அந்த மேனரிசம் நம்ம கொடுத்துட்டு, இன்னொருத்தர் வந்து வாய் பேச முடியாத இருக்கிறோம் அந்த மேனரிசம் கிரவுண்டடாக எல்லாமே சிம்பிள் ஷார்ட்ஸ் வச்சு அதை எப்படி நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்றதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா, ஒரு இறந்துட்டாங்க அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணால் பேக் ஸ்டோரி எதுவும் சொல்லாமல் நம்ம எப்படி வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்றதை நான் பர்சனலாக இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் தான் நீ அங்கே போனால் அது அப்போ தான் நான் டிஸ்கவர் பண்ணுறேன். அது பார்த்தா உண்மையாக அவங்க அண்ணனாக தான் இருக்கும். இவன் நினச்சிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தெரியாத பார்த்தோன்னா பார்க்கலாம். ஸோ 2 பேரும் வரானுங்க. காலேஜ் மாதிரி ஹெட்ஃபோனை மாட்டி விட்டு போயிடுறாங்க. இருட்டில் தேடி போயிட்டு இந்த மட்டில் தட்டி பார்த்துட்டு என்னன்னு காலேஜ்ட்டு இப்படி தட்டி பார்த்துட்டு இருப்பான். லாக்கர் நான் பார்த்தா இவன் பக்கத்தில் நம்ம செஞ்சு அனுப்பிச்சு அப்படின்னு தண்ணி எடுத்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு பிளாக்கு, இங்கேருந்து ஒரு பிளாக்கு, அதாவது உள்ள சர்க்கிள் உள்ளே வந்து நீங்கள் வெளியே போகணும். சொல்லுவேன் அவன் வந்து பயங்கர புலி அப்யூசிவ், அதனால் நான் விட்டுட்டு வந்துட்டு சின்ன வயசுல ஆர்ஃபனேஜில் தனியாக தான் வளர்ந்தாங்க. ஃபேமிலி பட் ஃபேமிலி இருந்து இல்லாமல் இருப்பாங்க. இவன் அண்ணன் மட்டும் இவன் ரொம்ப அப்யூசிவ் அப்படி இருக்கிறதால ரொம்ப புலி பண்ணிக்கிறதால அவன் வந்து பிரிச்சு இருப்பான்.
உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். போட்டுரு. என்னடா பார்க்குற? கத்தி கிடைக்கல, இதை வச்சு குத்துப்பதைக்கு நான் குத்துவா? டேய் நானே குத்துறேன். அட குத்த விடுறா. என்னடா என்ன வேணாமா? டேய் உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணானீங்க. வேணாமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? போமா. என்னடா மறுபடியும் போற? டேய் சொல்லு. சொல்லலடா. இன்னொன்னு போடு. என்ன என்னாச்சு? ஏய் மூச்சு இல்லடா. சொல்லு. கட். சொல்கிறதுனால பேச முடியாது. ஆதிக்கு வந்து அந்த பெரிஃபரல் விஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன பண்ணலான்னு சும்மா ஒரு ஸ்டேஜிங் மாதிரி அவங்களோட இன்புட்ஸும் நிறைய இருக்குது. பட் ஓவராலாக ஸ்கெலிட்டனாக டிஸ்கஸ் பண்ணி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யார் எங்கே இருக்கிறா அவங்க கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரூம்குள்ளே ரூம் லாக் ஆயிடுச்சுன்னா அவங்க மாட்டிக்கிட்டே எப்படி ஸ்டேஜ் பண்ணலாம் அப்படின்றது. நான் மோஸ்ட்லி போன இடம்லாம் தான் கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கும். நான் அங்கங்கே போயிட்டு இருந்தேன். இந்த ஷாட் இப்படி தான் வரப்போகுதுன்னு இருக்கும். பட் இன்னுமே ப்ரஃபோனாக பண்ணி தான் போகலாம். No.